ஞானசார தேரர் மன்னிப்பு கோரியிருக்கிறார். எதற்காக என்பதை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. அல்லாவையும் இஸ்லாத்தையும் அவமதித்த கருத்து முஸ்லிம்களிடம் மன்னிப்பு கோருவதாக கூண்டிலிருந்து அறிவித்த ஞானசாரர் வழக்கு தீர்ப்பு மார்ச் 28 என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. இஸ்லாமிய ஏக இறைவனாக வழிபடும் அல்லாவையும் இஸ்லாத்தையும் அவமதித்து கருத்து வெளியிட்டதன் ஊடாக இனங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை பாதிக்கும் விதமாக நடந்து கொண்டமை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடாத்தி ஞானசார தேரர் அவை குறித்து தொடர்பட்டுள்ள மேல் நீதிமன்ற வழக்கில் பகிரங்க மன்னிப்பு கேட்க விரும்புவதாக அறிவித்திருக்கின்றார். இஸ்லாமியர்கள் ஏக இறைவனாக வழிபடும் அல்லாவை தூற்றும் விதமாக கருத்து வெளியிட்டு மத உணர்வுகளை தூண்டியதாக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் சட்டமா அதிபர் தொடர்ந்துள்ள HC 1948 கீழ் 20 எனும் வழக்கின் விசாரணை நிறைவடைந்திருக்கின்றன. இந்நிலையில் பிரதிவாதி தரப்புக்கு நியாயங்களை ஏற்படுத்தி இயம்பும் விதமாக குற்றவாளி கொண்டிருந்தவாறு நேற்று முன்தினம் ஞானசார தேரர் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பது முக்கியமான விடயமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விடயத்தில் தான் இப்போது மன்னிப்பு கோர விரும்புவதாகவும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். மேலும்